வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உலக வரலாற்றிலேயே ரொம்ப பிரபலமான ஆனா அதே சமயம் ரொம்பவே மர்மமான ஒரு விஷயத்தை பத்தி தான் ஆழமா அலசப் போகிறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக் கப்பலோட கதை தான். இது வெறும் ஒரு கப்பல் மூழ்கின கதை கிடையாது. மனிதர்களோட பிரம்மாண்டமான கனவுகள் எப்படி ஒரே ராத்திரியில உறைபனி கடல்ல மூழ்கி போச்சு அப்படிங்கிற ஒரு உயிரோக்கமான பதிவு. டைட்டானிக் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில தகவல்கள் உண்மையாவே உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சரி வாங்க, இந்த மாபெரும் மர்மத்துக்குள்ள நாம நேரடியா பயணிக்கலாம். டைட்டானிக் மூழ்கவே மூழ்காது. ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்தோட துணைத் தலைவர் பிலிப் பிராங்க்லின் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெருமையா சொன்ன வார்த்தைகள் தான் இது. எவ்வளவு பெரிய கர்வம் இல்லையா? அந்த காலகட்டத்துல மனிதனோட தொழில்நுட்ப வளர்ச்சியின் மேல இருந்த அதீத நம்பிக்கைன்னு கூட இதை சொல்லலாம். ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் பின்னாடி மிகப்பெரிய முரண்பாடாகவும் ஒரு மாபெரும் துயரத்தோட தொடக்கமாகவும் அமைய போகுதுன்னு அப்போ இருந்த ஊடகங்களோ மக்களோ கொஞ்சம் கூட கற்பனை செஞ்சு பார்க்கல. சரி, முதல்ல இந்த ஆடம்பர கனவு எப்படி தொடங்குச்சுன்னு பாப்போம். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல உலகத்தை இணைக்க உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முயற்சி தான் இது. $200 மில்லியன், இன்னைக்கு மதிப்புல இவ்ளோ பெரிய தொகையை செலவு பண்ணி தான் அந்த மிதக்கும் நகரத்தை உருவாக்குனாங்க. அந்த காலத்துல கப்பல் நிறுவனங்களுக்கு நடுவுல கடுமையான போட்டி இருந்துச்சு. அதுல வெறும் வேகத்தை மட்டும் நம்பாம உலகத்திலே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி 1909 ஆரம்பிச்சு சுமார் 3 வருஷங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களோட இரவு பகலான உழைப்புல தான் இது உருவாச்சு. இதோட நீளம் மட்டும் 882 அடிங்க. அதாவது 3 பெரிய கால்பந்து மைதானங்களை ஒன்னா சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பிரம்மாண்டமானது இந்த கப்பல். ஆனா இந்த பிரம்மாண்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கல. டைட்டானிக்ல முதல் வகுப்புல பயணிக்கணும்னா இன்னைக்கு மதிப்புல சுமார் $1,00,000 கொடுக்கணும். அதே சமயம் 3ஆம் வகுப்பு டிக்கெட் வெறும் $400 to $1,000 வரைக்கும் தான் விற்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் உலகத்தோட பெரும் கோடீஸ்வரர்கள் அவங்களோட செல்வத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் புது வாழ்க்கையை தேடி அமெரிக்கா போற ஏழை மக்கள். கப்பலுக்குள்ளேயே இருந்த இந்த மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முதல் வகுப்பு பயணிகளுக்கான வசதிகளை பார்த்தா இது கப்பலா இல்ல மிதக்கிற 5 நட்சத்திர ஹோட்டலான உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். சூடான நீச்சல் குளம், துருக்கிய குளியலறை, ஸ்குவாஷ் மைதானம், ஜிம்முன்னு எல்லாமே அங்க இருந்துச்சு. குறிப்பா அந்த பிரம்மாண்டமான படிக்கட்டை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அழகான கண்ணாடி குவிமாடத்துக்கு கீழே தங்க மூலம் பூசப்பட்ட கைப்பிடிகளோட இருந்த அந்த படிக்கட்டுகள்ல தான் கோடீஸ்வரர்கள் தங்களோட விலை மதிப்பற்ற நகைகளை போட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா நடந்து வந்தாங்க. எல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த இருண்ட இரவு வருது. பல அபாய எச்சரிக்கைகள் வந்தும் அலட்சியப்படுத்தப்பட்ட அந்த கொடூரமான நேரத்தை இப்ப பாப்போம். ஏப்ரல் 14, 1912 அன்னைக்கு பகல்ல மட்டும் 7 முறை பனிப்பாறைகள் பத்தின எச்சரிக்கைகள் வருது. ஆனாலும் நம்ம கப்பல் தான் மூழ்காதே அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில கப்பல் அதோட அதிகபட்ச வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த சில மணி நேரங்கள் தான் ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாத்திருச்சு. கரெக்டா இரவு 11:39 கப்பலோட உச்சியில இருந்த ஃப்ரெடரிக் பிளீட் இருட்டுல ஒரு ராட்சச பனிப்பாறைய பாக்குறாரு. ஆனா தூரத்துல வரும்போதே பாக்குறதுக்கு அவர்கிட்ட பைனாக்குலர் இல்ல. அடுத்த 37 வினாடிகள்ல, அதாவது 11:40க்கு கப்பல் பனிப்பாறையில பயங்கரமா மோதுது. நள்ளிரவு 12 மணிக்கு உயிர்காப்பு படகுகளை இறக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலைமை ரொம்ப வேகமா கைமீறி போகுது. அதிகாலை 2:15 மணிக்கு தண்ணீர் அழுத்தத்தால கப்பல் 2ஆ உடையுது. சரியா 2:20 மணிக்கு அந்த மாபெரும் டைட்டானிக் உறைபனி கடலோட ஆழத்துல முழுமையா மூழ்கி போகுது. இப்போ உங்க மனசுல ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் கேள்வி வரலாம். எப்படி வெறும் ஒரு பனித்துண்டு அவ்வளவு உறுதியான உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கப்பலை மூழ்கடிக்க முடியும்? இத புரிஞ்சுக்க நம்ம 3 முக்கியமான பொறியியல் தோல்விகளை கவனிக்கணும். முதலாவதாக, அது சாதாரண ஐஸ் கட்டி கிடையாதுங்க. அது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான சுமார் 1.5 மில்லியன் டன் எடை கொண்ட ஒரு ராட்சத பனிப்பாறை. அதோட பெரும் பகுதி தண்ணிக்கு அடியில ஒரு கத்தி மாதிரி மறைஞ்சிருந்துச்சு. இரண்டாவதாக, 1912ல பயன்படுத்தப்பட்ட இரும்பு தகடுகள் அட்லாண்டிக் கடலோட உறைபனி தண்ணீர்ல ரொம்ப ஈஸியா உடையக்கூடிய தன்மையில இருந்துச்சு. மூன்றாவதாக, அந்த தகடுகளை இணைக்க பயன்படுத்தப்பட்ட இரும்பு ரிவெட்டுகள் ரொம்ப பலவீனமானவ. பனிப்பாறை உரசுன அந்த பயங்கர வேகத்துல ஆணிகள் எல்லாம் உடைஞ்சு தெரிச்சு கப்பலோட அடிப்பகுதியில 6 குறுகிய துளைகளை உருவாக்கிடுச்சு. அவ்வளவுதான், கடல் நீர் ரொம்ப வேகமா உள்ள புகுந்துடுச்சு. கப்பல் மூழ்க தொடங்கினதும் அடுத்த மிகப்பெரிய வடிவமைப்பு பிழை வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. 1178 கப்பல்ல இருந்த மொத்த உயிர்காப்பு படகுகள்ல இத்தனை பேரை மட்டும்தான் ஏத்த முடியும். ஆனா கப்பல்ல பயணம் செஞ்சது 2224 பேரு. கப்பலோட அழகு கெட்டு போயிடக்கூடாது, நடக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக போதுமான உயிர்காப்பு படகுகளை வைக்க நிறுவனம் மறுத்துட்டாங்க. இந்த ஒரு மோசமான முடிவால 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தப்பிக்க எந்த வழியும் இல்லாம உறைபனி தண்ணீர்ல மரணத்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு கொடூரமான சூழ்நிலை உருவானது.
அடுத்ததா இயற்கையை தாண்டி மனிதர்களோட தவறுகளால நடந்த இன்னொரு பெரும் துயரத்தை பத்தி பார்ப்போம். இதுதான் கலிபோர்னியன் கப்பல் மர்மம். அவங்களால இவங்கள காப்பாத்தி இருக்க முடியுமா? இந்த கேள்வியை நாம கண்டிப்பா கேட்டுக்கணும். ஆமாங்க, டைட்டானிக் மூழ்கிட்டு இருந்த அதே நேரத்துல வெறும் 20 மைல் தூரத்துல கலிபோர்னியன் அப்படின்னு ஒரு கப்பல் பனிப்பாறைகள் காரணமா இன்ஜினை நிறுத்திட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அவங்க மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா நூற்றுக்கணக்கான உயிர்களை ஈஸியா காப்பாத்திருக்க முடியும்னு விசாரணைகள் சொல்லுது. இந்த உண்மையை கொஞ்சம் கவனிங்க. வெறும் 20 மைல் தூரத்துல இருந்த கலிபோர்னியன் கப்பலோட கேப்டன் லார்ட் டைட்டானிக் வானத்துல சுட்ட அபாய சிக்னல்களை பார்த்துட்டு யாரோ செல்வந்தர்கள் பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப அலட்சியமா விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரங்கிறதால அவங்களோட ரேடியோவும் ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா 58 மைல் தூரத்துல இருந்த கார்பேத்தியா கப்பல் தகவல் கிடைச்ச உடனே ஆபத்தான பனிப்பாலைகளுக்கு நடுவுலயும் தன்னோட முழு வேகத்துல வந்து 705 பேரோட உயிரே காப்பாத்தினாங்க. ஒருவேளை கலிபோர்னியன் கப்பலோட ரேடியோ ஆன்ல இருந்திருந்தா எத்தனையோ பேரை உசுரோட மீட்டிருக்கலாங்கிறது தான் ரொம்பவே வலிமையான உண்மை. 1500க்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கிய அந்த துயர இரவு கடந்துடுச்சு. ஆனா டைட்டானிக் கப்பல் அதோட வரலாற்றிலிருந்து நிரந்தரமா மறைஞ்சிரல. நீளமான 73 வருஷங்கள் ஆழ்கடலோட இருட்டுல அமைதியா மறைஞ்சிருந்த டைட்டானிக்க கடைசியா 1985ல டாக்டர் ராபர்ட் பல்லார்ட் அப்படிங்கிறவர் 12500 அடி ஆழத்துல கண்டுபிடிச்சாரு. அது இரண்டா உடைந்த நிலையில பயணிகளோட காலணிகள், பீங்கான் பாத்திரங்கள், அவங்களோட உடைமைகளோட அங்கே ஒரு காலப்பெட்டகமா உறங்கிட்டு இருக்கிறத உலகம் ரொம்பவே கண்கலங்கி பார்த்துச்சு. இன்னைக்கு கடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த இரும்பு கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுட்டு இருக்கு. இன்னும் சில வருஷங்கள்ல அது முழுமையா கரைஞ்சு போகலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாபெரும் இழப்பு சும்மா வீண் போகலைங்க. உலகத்துக்கு பல முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கடல்சார் பயண விதிமுறைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது இனி எந்த கப்பலா இருந்தாலும் ரேடியோ அறை 24 மணி நேரமும் கண்டிப்பா செயல்படணும். கப்பல்ல இருக்கிற ஒவ்வொரு பயணிக்கும் உயிர்காப்பு படகுல இடம் இருக்கணும். வானத்துல வெடிக்கிற அபாய சமிக்கைகள் எப்போதுமே ஆபத்தை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிற கடுமையான கட்டுப்பாடுகள் உலகளாவிய அளவுல நடைமுறைக்கு வந்துச்சு. கடைசியா இந்த டைட்டானிக் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இயற்கையோட பிரம்மாண்டமான கணிக்க முடியாத சக்திக்கு முன்னாடி மனுஷனோட கர்வமும் தொழில்நுட்ப திமிரும் எம்மாத்திரம். மூழ்கவே மூழ்காது அப்படிங்கிற ஒரு அகந்தைக்கு பதிலா அன்னைக்கு தங்களோட இன்னுயிரை தியாகம் செஞ்ச சாதாரண மனிதர்களோட வீரமும் விட்டு கொடுத்தலும் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நிக்குது. மனிதர்களோட எல்லைமீறிய ஆசைகளுக்கும் இயற்கையோட கட்டுக்கடங்காத ஆற்றலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த நுட்பமான சமநிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆழமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.